எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அனுஷா. நான் ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக நாமக்கல்லில் போஸ்டிங் எடுத்திருக்கேன். இங்கே இருக்கிற குரூப் 4 ஆஸ்பிரன்ஸ் கிளியர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். எனக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல், ஏன்னா இது நான் படித்த காலேஜ். ஸோ 2023 மே மாதம் நான் இந்த காலேஜை விட்டு வெளியில் போகிறேன். இப்போது ஒரு அரசு அதிகாரியாக மறுபடியும் இந்த காலேஜ்குள்ளார வந்திருக்கேன் 1.5 வருஷத்தில். ஸோ ஆரம்பிக்கும் போது எல்லோரும் முடியாது, எப்படியும் ஒரு 2-3 அட்டம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், ரொம்ப டிலே பண்ணுவாங்க, அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு சில பேர் 1 வாரத்தில் கிளியர் பண்ணுவது டிஎன்பிஎஸ்சி எப்படி, 2 வாரத்தில் கிளியர் பண்ணுவது எப்படி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. யூடியூப் போனீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றியை கிடைக்கும். ஆரம்பிக்கும் போது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு தான் ஆரம்பித்தேன். ஓகே, உள்ளே வந்துட்டோம், இதுக்கு மேலே நமக்கு ரிட்டன் கிடையாதுன்ட்டு அதே மாதிரி முழு முயற்சியோடு படித்தேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, 2Aன்னு சொல்லிட்டு எல்லா ப்ரிலிம்ஸுமே அட் டைமில் கிளியர் பண்ணேன். ஸோ இதுக்கு பின்னாடி இருந்தது 2 பேர். ஏன்னா எனக்கு லாங்குவேஜ் ஆக்சுவலி நான் இங்கிலீஷ் தான், எனக்கு தமிழ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் இன்றைக்கி நான் வந்துட்டு யாமறிந்த மொழிகளையே இனிதாவது தமிழ்னு சொல்லிட்டு சுற்றுற அளவுக்கு 2 பேர் காரணமாக இருக்காங்க. ஒன்று என்னுடைய அப்பா, இன்னொன்று ஆகாஷ் சார் தான். அவருடைய எல்லா யூடியூப் வீடியோஸுமே நான் பார்த்துருக்கேன். ஈவன் அவரோட திருக்குறள் வீடியோ பார்த்து கூட நான் பயங்கரமாக ஃபேன் ஆகிட்டேன். அப்பாவும் பார்ப்பாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் என் கூட உட்காந்து ஒரு நண்பன் மாதிரியே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவார். இப்போ அடுத்த குரூப் 4 அவர் எழுதினா கூட கிளியர் பண்ணிடுவார். எனக்கு என்ன அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அவர் மேலே. என் கூடயே உட்காந்து ஃபுல் டைம் படித்தார். நான் வீட்டில் தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு நான் நாமக்கல் டாஃபில் போட்டிருந்தேன். அவங்களுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே தேங்க்யூ. ஏன்னா ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. நம்ம சில நேரம் போய் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்க வந்துட்டு ஓகே பரவாயில்ல, இன்றைக்கி இல்லைனா என்ன சாட்டர்டே சண்டே வந்து எழுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. அடுத்ததாக சில ஜென்ரலான விஷயங்கள் தான். ஒருத்தங்க டிமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போய் சண்டை போடணும் அப்படியெல்லாம் கிடையாது, போய் பேசணும்லாம் இல்லை, அமைதியாக வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வெற்றி மூலயமா அவங்களுக்கு நீங்கள் பதிலடி கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.